தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த கொலைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? ஊரே சேர்ந்து ஒன்று கூடி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு அருகே அமைந்துள்ளது ராமநாயக்கன்பட்டி கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். 24 வயதான இவர் பால் கறவை தொழில் செய்து வருகிறார். சந்திரன் கணபதிப்பட்டி கிராமத்தில் பால் கறவைக்கு சென்றபோது அதே ஊரை சேர்ந்த சந்திரன் என்பவரின் மகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் இருவரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கொள்ள வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் செல்போனில் மணிக்கணக்கில் பேசி வந்துள்ளனர். இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறவே ராமச்சந்திரன் அந்த பெண்ணிடம் தான் உன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார். அந்த காதலை அவரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் திருமண வயதை நெருங்கிய இளம்பெண் தனது காதல் விவகாரத்தை பெற்றோரிடம் தெரிவித்து சம்மதம் பெற முயற்சி செய்துள்ளார். ஆனால் காதலன் ராமச்சந்திரன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சாதியை காரணம் காட்டி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் இளம்பெண்ணை வீட்டிலேயே முடக்கிய அவரது பெற்றோர் அவருக்கு வேறொரு நபரை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அப்போது நிலைமையை உணர்ந்த காதல் ஜோடி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் ராமச்சந்திரன் மீது கடும் கோபத்தில் இருந்ததோடு 2 முறை அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இந்த சூழலில் கடந்த 11ஆம் தேதியன்று ராமச்சந்திரன் வழக்கம் போல் புலிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறவை தொழிலுக்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென அங்கு வந்த இளம்பெண்ணின் தந்தை சந்திரன் தான் வைத்திருந்த அரிவாளால் ராமச்சந்திரனை வெட்டியுள்ளார். இதனால் அதிர்ந்து போன அவர் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் விரட்டி சென்ற சந்திரன் ராமச்சந்திரனை கொடூரமாக வெட்டியுள்ளார். இந்த தாக்குதலில் கை துண்டாகி படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராமச்சந்திரன் அந்த இடத்திலேயே இழந்தார். பின்னர் இரத்த கரையுடன் அங்கிருந்து வெளியேறிய சந்திரன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று இளைஞரை கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார். இந்த தகவல் ஊருக்குள் பரவி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. சாதி மாறி திருமணம் செய்ததால் தான் இந்த கொலை நடந்துள்ளது என்றும் இந்த படுகொலையில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் ராமச்சந்திரனின் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலைக்கான உண்மை காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் கூறுகையில் ஊரே சேர்ந்து ராமச்சந்திரனை வெட்டி கொன்னுட்டாங்க, எல்லாரையும் கைது பண்ணுங்க, இந்த கொலைக்கு ஜாதிதான் காரணம் என்று கூறியுள்ளார். ஊரே சேர்ந்து ஒன்று கூடி. இந்த கொலைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? நானும் என் பேர் கஷ்டம். நான் 2 வருஷம் முடிச்சிருந்தா வெளியில லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதனால காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணேன். லவ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல இடையில 1 வருஷம் சண்டை அந்த 1 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப என்கிட்ட பேசி முடிச்சோன்னு திரும்ப லவ் ஸ்டார்ட் ஆகி பர்த்டேக்கு முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகிறத நம்பிதான் சொன்னான். அடுத்த 3 மாசத்துல பிரச்சனை நான் அவனை தேடி போயிடுவேன். அவனை தேடி போன உடனே அவங்க அக்கா குடும்பம் யாருமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லி திண்டுக்கல்ல மேரேஜ் பண்ணுற காலையில எங்கள் அண்ணன் கிட்ட மிரட்டினான். எதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணுவேன், உனையும் விட மாட்டேன், அவளையும் விட மாட்டேன், தந்தது கண் எடுப்பான், பல்ல கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் 1 மாசம் திண்டுக்கல்ல தான் ஸ்டே பண்ணுவேன். நான் திண்டுக்கல்ல இருக்க வரைக்கும் பால் பீச்சு போவான் வருவான், டைமிங் அடுத்து கொஞ்ச நாள் போனதுமே இங்க அவன் சொந்த ஊருக்கு வந்துட்டான். அவன் சொந்த ஊருக்கு வந்தோடனே 2 தடவை அப்பா வந்தான். 2 தடவையுமே கொன்றுவேன்னு மிரட்டினேன். ஃபர்ஸ்ட் தடவை நான் வரேன்னு சொன்னப்போ கூட நான் உனையும் விட்டுவேன் அவனையும் விட்டுவேன்.
மிரட்டிட்டு போன ஒரு 2வது மிரட்டிட்டு போய் 10 நாள் கழிச்சு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு கால் பண்ணி இல்ல அவங்க வீட்டுல இருந்து கால் பண்றான்னு சொல்லி அவனும் வந்துட்டு நான் வேணாம் எடுக்காதுன்னு சொல்லி அவனும் எடுக்காது. அப்புறம் நேற்று நியூஸ் வருது 4:10 கிளம்புனா சாப்பிட்டு 4:10 கிளம்பணும் 4:30 4:59 எனக்கு கால் வருது. உங்க அப்பா அவங்க அண்ணன் இருந்துட்டு அவங்க பெரியப்பா அம்மா இருந்துட்டு என்கிட்ட சொல்றாரு, அவங்க புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்க அப்பாட்ட கேட்டு பேசு அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரங்க அக்கா ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அவன் செத்துட்டாங்க, உயிர் ஆன் தி ஸ்பாட். அது வந்து பாடி வாங்கணும் எதுக்காக என்ன காரணம்? எனக்கு நீதி கிடைக்கணும். அவங்க வீட்டுக்கும் நான் போக முடியாது, அந்த பையன் வீட்டுக்கும் நான் போக முடியாது. அவங்களும் நீ எதிர்த்துருவாங்க. என் வீட்டுக்கும் நான் போக முடியாது. இப்போ நான் எங்க போவேன்? அவங்களால என் புருஷனை திரும்ப கொடுக்க முடியல. நான் அவங்க ஒரு பதில் சொல்லட்டும் என் புருஷனை பாடியை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க. சம்பந்தப்பட்ட கைது இன்னும் குற்றவாளியை கைது பண்ணலையே. இன்னும் குற்றவாளியை கைது பண்ணல. யாருன்னே இந்த சம்பந்தத்துல தெரியல. சந்தேகம் யார் மேல இருக்குன்னே தெரியல. சந்தேகப்பட்டவங்க யாருன்னு தெரியல. எங்க அப்பாவை மட்டும் பிடிச்சிட்டு அதுவும் அவரா ஆஜரானா என்னன்னு தெரியல. அவரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா என்ன? இந்த கொலை காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? நீங்க யாருக்கா சந்தேகப்படுறீங்க? குடும்பத்தை என் சொந்தக்காரங்க எல்லாரும், என் மாமால இருந்து சித்தப்பால இருந்து ஒரே ஊரு தான், கணபதிபட்டி திருவீட்டு சைடு ஊரே சேர்ந்து ஒண்ணு கூடி இது பண்ணிருக்கு. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்துடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டையில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைன்றது எங்கேயுமே நடந்துடக்கூடாத ஒரு விஷயம். அது திண்டுக்கல்லில் நடந்திருக்கு. தென் மாவட்டங்களில் குறிப்பாக இது வந்துட்டு பெரிய லெவலில் இந்த ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. அது இன்றைக்கி இந்த தொற்று மாதிரி இன்றைக்கி திண்டுக்கலுக்கு வந்துருச்சு. இதை வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு இதுக்கு வந்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு நாங்கள் வந்து இடதுசாரிகள் போராடிக்கிட்டே வரோம். இந்த கோரிக்கையை ஏன் ஏற்க மாட்டீங்க? சீக்கிரமாக இந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேணும். அதே மாதிரி இந்த நிலக்கோட்டையில் நடந்த இந்த படுகொலைக்கு அவங்க அப்பாவை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு சொன்ன யாரையுமே இன்னும் விசாரணைக்கு கூப்பிட்டே போகல. ஆனால் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பாடியை வாங்க, அடுத்த கட்டத்து நடவடிக்கை நாங்கள் போகிறோம் அப்படின்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமான்றது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமான்ற எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பின்னாடி யாருமே கிடையாது. இருந்த கணவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய மாமியார் 2 பேருமே வந்துட்டு கூலி தொழிலாளி தான். அவருக்கு வந்துட்டு அவங்க மாமனாருக்கு வீசிங் ட்ரபிள் இருக்குது. அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஆடு மேய்க்கிறாங்க. எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அப்போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு வாழ்வாதாரத்தை யார் கொடுப்பா? அரசாங்கம் தான் இவங்களுக்கு 50 லட்சம் ரூபா இழப்பீடும், அந்த பொண்ணுக்கு அரசு வேலையும் தரணும். அப்போ இந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி அவருடைய கடமையாக இருக்கணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த ஆணவ படுகொலை திண்டுக்கல் நடந்திருக்கிறது. இதை வந்துட்டு உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை ஏற்றணும். இந்த உடனடியாக அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்கள் மற்றும் முதலமைச்சர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இது வந்துட்டு துரிதமாக சீக்கிரமாக இது எல்லா செயல்பாடுகளும் வரணும். அப்படி செயல்பாடுகள் வரலை அப்படின்னா எங்களை போராட்டத்துக்கு தூண்டாதீங்க. நாங்கள் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கும். நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இன்னும் 100 200 1000 பேர் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராடுறதுக்கு இருக்கும் இடதுசாரிகள். அப்போ நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கோம். எல்லாத்துக்குமே இது செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பயமோ எதுவுமே கிடையாது. வழக்கு சந்திக்கிறது நாங்கள் ரெடி, எல்லாமே ரெடி. ஆனால் முதலமைச்சர் இது கவனத்தில் கொண்டு நாங்கள் தோழமையோடு சொல்லிக்கொள்வது, ஆணவ படுகொலைக்கு தயவு செஞ்சு தனி சட்டத்தை ஏற்றுங்க. அதுபோல் இந்த பிரச்சனையை விரைவாக முடிக்கணும். எங்களுக்கு வந்து எழுதி தந்திருக்க பேர் எல்லாத்தையுமே நீங்கள் கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க அம்மாவையும் அந்த பொண்ணோட அம்மாவையெல்லாம் சந்தேகம் இருக்குது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுபோல் அவங்களுடைய அண்ணன் மேலேயே சொல்லியிருக்கு. அவங்க அண்ணன் ரெக்கார்டில் வந்துட்டு சம்திங் பேசியிருக்கா. அப்படி அந்த ரெக்கார்டும் வந்துட்டு நாங்கள் போலீஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு 2 பேர்த்து மேலேயும் கொடுத்துருக்கோம். அவங்க 2 பேர்த்தையாச்சும் நீங்கள் கைது பண்ணிங்கன்னா அங்கே பாடியை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் அந்த 2 பேர்த்தையுமே வந்துட்டு கைது பண்ணாமல் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னே சொல்லிட்டு இருக்காங்க காவல்துறை. இது எங்கள் உடன்பாடு, சரியாக உடன்பாடு இல்லை. அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு இருக்கிறத விட அந்த பொண்ணுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் இல்லை. அப்போது இதை துரிதப்படுத்தி வேகமாக அதை பண்ணணும். இல்லை அப்படின்னா போராடுறதுக்கு எங்களுக்கு ஐயமையில் போராட்ட காலத்தில் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. இது போக பார்த்தா நாங்கள் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கிற நிலைமை வரும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.